உங்க அப்பா வாயே திறக்கலம்மா. ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்மா விலாக்ஸ். இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா, டே இன் மை லைஃப் வித் மை டாட்டர். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஆக்சுவலாக டைம் வந்து 10 o'clock ஆகுது. நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். என் பொண்ணு இப்போ தான் எழுந்திரிச்சா. ஸோ அவ கூட சேர்ந்து நானும் இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஏன் நாங்கள் இவ்வளோ லேட்டாக எழுந்திரிக்கிறோம் அப்படின்றதுக்கான ரீசன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சொல்லிட்டாங்க. Huggy. Maife. Aife Aslin Aife. Aife. Chor. Mammu chappalama. அவங்க விளையாட்டு பொருள் இதுதான். விளையாட்டு பொருள்னு பார்த்தோன்னா கரண்டி, ரிமோட்டு, வேறு என்னம்மா, ஃபோனு, ஹேர் பாட்ஸு, இதெல்லாம் தான் அவங்க விளையாட்டு பொருள். மம்மு சாப்பிட்லாமா? ஒத்த சொல்லு. எல்லாரும் ஒத்த அப்படி சொல்லு. சரி வா மாமா சாப்பிட்லாம், டைம் ஆச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோமே. மேடமோட பிரேக்ஃபாஸ்ட் 10 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட்டான்னு கேட்காதீங்க. அவள் எந்திரிக்கிற டைமே டெய்லி 10 o'clock தான். ஸோ அதனால 10 o'clock போல் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு வந்து ராகி கஞ்சி. சரி நான் கொடுக்குறேன்டி. பிஸ்மில்லா வாலா பர்கத்தில்லா. பிஸ்மில்லா சொன்னியா? பிஸ்மில்லா வாலா பர்கத்தில்லா. அவ்வளோதான். ஆமா, அஸ்லினோட ஃபேவரட் ஃபுட் எது? ராகி கஞ்சி, சர்லாக்கு, பனானா. சரி சாரிம்மா, நான் சொல்லலை. ஓகே சரி, நாங்கள் சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறோம். டாட்டா சொல்லு. நாங்கள் சாப்பிட்டோம். சரி தங்கோ, அம்மா வச்சுட்டேன்டி, அழாத. சோறு சரி நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். இல்லை, அவங்க விளையாடுற டப்பாய் தான் இல்லைம்மா. சரி ஓகே, இவங்க கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்குள்ளே நான் போய்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு தண்ணி போட்டு குளிக்க வச்சிடணும். இன்றைக்கி ஹேர் வாஷ் டே. அஸ்லிங்க்கு விளையாடிட்டு இருப்பாங்க டப்பா கூட. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி நான் தரேன். நான் சாப்பிட்றேன். என்ன வேணும் இப்போ பாருங்க. இது அம்மா வைக்கிறேன். கவுத்து விட்றது. இப்படிதான் நியூ மாமியோட லைஃப்ல இப்படிதான். 5 நிமிஷத்துல காக்கா குளிக்கிறது, இப்படி சாப்பிட்றது, கடன்னு அள்ளி போட்டுக்கிறது. பாப்பா இருக்கானு சம்டைம்ஸ் சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணிடுறது. இப்போ கூட விளையாடிட்டு ரெடி சாப்பிட்டு வரேன்னா ஒரே அழுக. இப்போ அவளுக்கு வாயில் வைக்கவே அமைதியாக இருக்கல. நான் சாப்பிடுவோம். தரேன் அம்மா தரேன். அம்மா தரேன். நான் சாப்பிட்றது இவ்வளோதான். நான் சாப்பிட்ற டைமிங்கு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. கடகடன்னு வாயில் போட்டு நான் சாப்பிட விட மாட்டேன். மதியம்லாம் நான் சாப்பிட்றதுக்கு 2 மணி 2:30 மணி ஆகிடும். உன்னை பற்றி தான் சொல்கிறேன். அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் நான் பொறுமையாக சாப்பிடுவேன். இன்கேஸ் அவன் முடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பசிக்குது சாப்பிடணுன்னா ரொம்ப வேகமாக சாப்பிடுவேன். இல்லை கம்மி குவான்டிட்டி சாப்பிடுவேன்.
கள்ளி ஆச்சு, கள்ளி போய் சாப்பிட. மேடம்க்கு எனக்கு ஹேர் வாஷ் டே, வெள்ளிக்கிழமை வர. தலைக்கு ஊத்துறதுக்குள்ள என்ன பாடுபடுத்த போறாலும். வெக்கறான்டி. பிள்ளைக்கு சேமியா வைக்கிறீங்களான்னு திட்டாதீங்க, நான் மசிச்சு தான் வைப்பேன். அவளுக்கு பல்லே வளரல, ஆனால் நீங்கள் எது வச்சாலும் கடிச்சு முழுங்கிடுவான். நாங்கள் தான் பயப்படுறோம், அடிச்சுக்குமோன்னு. ஆனால் மேடம் அப்படி இல்லை, நல்லா கடிச்சு முழுங்கிடுவாங்க. அவளுக்கு வைக்கலையா? இப்பெல்லாம் அடம் முடிக்கும் போது எப்படி திரும்ப இருக்கும்? சாப்பாடு எடுத்து போய் வச்சுட்டு வந்துடுவேன். நான் சாப்பிடவே மாட்டேன், இவ்வளோ தூக்கி பார்த்துப்பேன். ஏன்னா இறங்காது சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடும்போது. என்ன பண்ணுறது, ஒரு ரெஸ்பான்சிபிள் மாமா இருக்கணும்னா இதெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும். சரி, நான் சாப்பிட்டு வரேன். ஒரு வச்சுட்டு கடையில வாலி போட்டு வரேன். மேடம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம மேடம் விளையாடிட்டு இருக்காங்க வேறு வீடு, அதுக்குள்ளே நான் வீடெல்லாம் பெருக்கணும், வேலை முடியும். அவளுக்கு தண்ணி போட்டிருக்கேன், சூடாக அவளுக்கு ஹேர் குளிக்க வச்சுட்டு தூங்கிடுவாங்க. தூக்கம் தான் அழுதுட்டு இருக்கேன். தூங்கிட்டானா மீது இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும். மேடமோட ஒர்க்கு ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு வேலை பெருக்கிடுவோம். ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து அவளுக்கு ஐப்ரோ வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் வந்து அழுதுகிட்டே நான் சொன்னேன் இல்லையா, அவளுக்கு வந்து உடம்புக்குலாம் குளிக்க வச்சா, நார்மலாகவே நான் குளிக்க வச்சா அவள் அழவே மாட்டான், மூஞ்சி கழுவும் போது கூட அழ மாட்டான். ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி மட்டும் ரொம்ப அடம் பிடிப்பா. அதே மாதிரி செம்மையாக அழுதா, தூக்கம் வேறு அவளுக்கு. ஸோ அதனால் வந்து இப்படி இப்போ ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். அதனால் ஐப்ரோ வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், என்னால் எடுக்க முடியல. தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் முடியல. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் அழிக்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு நான் வந்து ஏன் வந்து 10 o'clock எழுந்திரிக்கிறோம் டெய்லி அப்படின்றது சொல்கிறேன்னு இல்லையா. ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மார்னிங் வந்து 6 to 3 ஒர்க், 6 o'clock to 3 o'clock அவங்களுக்கு வந்து ஒர்க். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 4 o'clock 4:30 போல் எழுந்திரிச்சு குக் பண்ணி கொடுத்துருவேன். குக் பண்ணி கொடுத்துட்டு அது எனக்கும் சேர்த்து குக் பண்ணிப்பேன், தனித்தனியாக சமைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் லன்ச்சு டிஃபன் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தரணும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து எனக்கும் நான் மார்னிங்கே செஞ்சிட்றதால எனக்கு பெருசாக மார்னிங் வேலை இருக்காது. இந்த பாத்திரம் வளர்க்குறது, வீடு க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, பாப்பாவுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தரது, பாப்பாவை பார்த்துக்கிறது முறை தான் எனக்கு வேலை. ஸோ அதனால் வந்து பாப்பாவும் 10 o'clock எழுந்திரிக்கிறதால நானுமே 10 o'clock தான் எழுந்திரிப்பேன். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம், வேலை எதுவும் இல்லை அப்படின்றதால. கேஸ் என் ஹஸ்பண்ட் லீவாக இருந்தால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடும். சீக்கிரமாக எழுந்திரிச்சு மார்னிங் டிஃபன் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் டெய்லி லேட்டாக எழுந்திரிக்கிறதுக்கான ரீசன். இப்போ வந்து பாத்திரம்லாம் வலிக்கிட்டு மதியம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம் பாப்பாவுக்கு. ஸோ அதையும் செஞ்சுட்டு அவள் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹேர் பேக் போடணும். ஹேர் பேக் போட்டு நானும் போய் குளிக்கணும். இன்றைக்கி ஃப்ரைடே ஜும்மா வேறு, ஸோ குளிக்கணும். ஸோ வாங்க ஹேர் பேக் போடலாம் ஃபஸ்ட்டு. திஸ் இஸ் மை ஹேர் பேக். முடி வளர்கிறதுக்காக, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக, ப்ளஸ் முடி வளர்கிறதுக்காக, ப்ளஸ் வந்து இது போட்டிங்கன்னா ரொம்ப சில்கியாக இருக்கும் ஹேர். ஆக்சுவலாக இது சேல் பண்ணுறேன்னு போட்டிருந்தேன், பெருசாக யாரும் வாங்கலை. நான் அந்த வாசத்தில் இருந்தப்போ அவங்க ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் வாங்கினாங்க.
இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தவங்க வாங்கினாங்க. என் ஃப்ரெண்டு இப்போ கேட்டிருக்கா மைசூர்லேருந்து. ஸோ அவளுக்கு வந்து கொரியர் போடணும். ஸோ பேலன்ஸ் போக இவ்வளோ இருக்குது. இது ஃபுல்லாக இருந்துச்சு, சேல் ஆனதெலாம் போக இவ்வளோ இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நியூவாக ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் முடி லென்த்துன்றதால நான் நிறையவே போட்டுப்பேன். இது வந்து முடி நான் ஏன் ஃபஸ்ட்டு ஹேர் பேக் போடுறேன்னா, ஹேர் பேக் போட்டு 1/2 hour ஊறணும். ஹேர் பேக் போட்டேன்னா இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ அதனால நான் ரொம்ப மெலிசாயிடுச்சு என் முடி. ப்ரெக்னென்சிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு முடியே கொட்டல. ஆஃப்டர் டெலிவரி தான் எனக்கு செம்ம ஹேர் ஃபால். ஏன்னு கேட்டால் பாப்பா எவ்வளோத்துக்கு எவ்வளோ சிரிக்கிறாளோ அந்த அளவுக்கு முடி கொட்டும். அதுக்காக நான் அவளை சிரிக்க வேணும்னா சொல்ல முடியும். அவள் ஸ்மைல் தான் எங்களுக்கு எல்லாமே. கொஞ்சம் பேமெண்ட் இருப்பேன். சரி நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். மருதாணி தட்டணும் இருக்கா. ஹேர் பேக் போட்டாச்சு. இப்போ போயிட்டு இந்த காலத்தை வைக்க வச்சோம். மேட்டெல்லாம் தோச்சு போட்டிருக்கேன். புது மேட்டு எங்கே வச்சேன்னு தெரில. இந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணதில் எதாவது எங்கே தூக்கி வச்சோன்னே தெரில. ஒரு 3 மேட் கிட்டே புதுசு வாங்கி வச்சுருந்தா எங்கே போச்சுன்னே தெரில. போய் நான் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இங்கே என்ன போயிட்டுருக்குன்னா, பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பீட்ரூட் பருப்பு ரைஸ் தான் பண்ணியிருக்கேன்னா, பீட்ரூட் துவரம் பருப்பு 2 மிளகு இடித்து சேர்த்துருக்கேன். ஏன்னா லைட்டாக இடித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீரகம், 2 பல் பூண்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சள். இது வந்து ஸ்லோவில் வச்சு விட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லா வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் சாப்பாடு போட்டு அரைச்சி நெய் விட்டு பாப்பாக்கு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. இது அவங்களுக்கு மதியம் ஃபுட். ஸோ இப்போவும் வேறு எதுவும் வீட்டு பெருக்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்புறம் நான் போய் குளிக்கணும். ஒரு 10 minutes ஃபோன் பார்த்துட்டு அதுக்குள்ளே இது ஊறிடுச்சுன்னா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்ச்சிட்டிங்களா? ஏன் இப்படி பார்க்குற? என் பொண்ணு நான் எப்போ சாரீ கட்டினாலும் என்னை இப்படி தான் பார்ப்பா. உத்து பார்ப்போம். நைட்டிலே பார்த்து அவளுக்கு பழகிடுச்சா. என்னைக்காவது ஒரு நாள் சாரீ கட்டும் போது அப்படியே என்னையே பார்த்துட்ருப்பேன். அம்மா நல்லா இருக்குண்ணா சொல்லுடி. ஏன் இப்படி பார்க்குற? அம்மா நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. தூக்கவா? சரி வா தூக்குறேன். இன்னைக்கு ஃபுல்லாக இப்படியே தான் பார்த்துட்ருப்பா. சொன்னேண்ணா இன்னைக்கு ஃபுல்லாக இப்படியே தான் பார்த்துட்ருப்பாங்க மேடம். அம்மா அழகாக இருக்குண்ணாம்மா சொல்லு. அம்மா அழகாக இருக்குண்ணா சொல்லு. இங்கே பாரு, இங்கே பாரு. அம்மா எப்படி இருக்க சொல்லு. என்னடா அப்புறம் சாரி கட்டி என் பொண்ணுக்கு பனியன் போட்டோன்னு பார்க்காதீங்க. அவள் அடம் பிடிச்ச ஆட்டம் அப்படி தூக்கத்துக்கு. அதான் ஒரு பனியனை போட்டு தூங்க வச்சுட்டு. சரி ஓகே. மேடம் ஏஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மேடம் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு தரணும். நான் அதுக்குள்ளே போயிட்டு வாசல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். பாக்ஸோட கத்தி ஏற்றி வைக்கணும். இன்னைக்கு இவங்க அப்பா வண்டி கழுவுறன்ற பேரில் வாசலை மண்ணாக்கி வச்சுருக்கான். சொல்லி கழுவிட்டு வந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் பார்த்துட்டு இருக்கா. அம்மா அழகாக இருக்குண்ணா. வாசலில் கழுவியாச்சு. பாப்பா வந்து விளையாடிட்டு இருக்கா. ஸோ விளையாடிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு வந்து தொழுதுட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. தொழுதுட்டு வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்து போயிட்டேன். தொழுவதுக்கு முன்னாடி வத்தி ஏற்றி வச்சு
வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 3 ஆகுது. என் பொண்ணு சாப்பிட்டு தூங்கிட்டா. ஸோ நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போய் இப்போ பொண்ணு தூங்குற டைமில் நானும் போய் தூங்கி எந்திரிச்சு ஈவினிங் மறுபடியும் மேடம்க்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி தரணும். நைட் டின்னர் ரெடி பண்ணணும். வீட்டில் வேலை இருக்குது. ஸோ அதுமாதிரி இருக்கும். வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி என்ன தெரியல, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. மதியம் சாப்பாடு கொடுப்பது வீட்டு எடுக்கலான்னு இருந்தேன். தலை குளிச்சா இல்லையா, ஸோ தூக்கத்துக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதனால தூங்கிட்டேன். ஸோ இப்போ நானும் போய் தூக்க போகிறேன் ப்ளீஸ். டைம் இப்போ என்ன ஆகுது சொல்லு? 4. ஹாய் சொல்லு. நீ இப்போ தான் vlogல ஜாயின் பண்ண. 4:30 ஆகுது. அஸ்லின் ஹாய். ஹாய் அழகி. ஒருத்தன் வீட்டில் நைட்டில் சுற்றிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு போடு, ஏதாவது சுடிதார் போடு பார்க்குறான். புடவை கட்டு, ஏன் இப்படி நைட்டிலே இருக்கேன்னு சொல்லி எனக்கு கடுப்பேற்ற மாட்டான். ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி ஏதோ குழந்தை ஆசைப்படுதே, நம்ம வந்து சாரியில் பார்க்கணுன்னு நினைக்கிது போல், இல்லை ஏதோ சுடிதாரில் பார்க்கணுன்னு நினைக்கிது போல் அப்படின்னு சாரி கட்டினா வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 1/2 hour ஆகுது. நானும் ஏதாவது சொல்லுவான், ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பான். என்ன சாரி கட்டியிருக்குன்னு கேட்பான், இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவானா, வாய் திறக்கவே இல்லை. ஆமா கேளு. அஸ்லின், நான் வந்ததுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தனா இல்லையா? இங்க கொடுத்த உனக்கு கொடுக்கல, இவனுக்கு கொடுத்தேன். பொண்ணுக்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட். என்ன மேடம் வந்து ஐப்ரோலாம் வச்சிருக்காங்க, அழகா இருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் நல்லா இல்லை. நக்கலா சிரிக்குது போறவே பார்த்தேன்னு. அவ்வளோதான், டேடி வந்துட்டு எனக்கு கண்டுக்கிறது. ஸோ இப்போ எந்திரிச்சு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறோம்? மூவி போகிறோம். மூவி போயிட்டு நைட்டு வந்து பார்க்கலாம். மூவி போயிட்டு பார்க்கலாம். அஸ்லின் பாய் சொல்லு. பாய் பாய் பாய். இப்பவாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கூடடா, எதுவுமே தர மாட்டற. அழகா இருக்கேம்மா. நான் டோர் ஓபன் பண்ணும்போதே பார்த்தேன். கேட்டு வாங்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா தான் இருக்கு. வேற நக்கல் அசிங்கமா தான் இருக்கு. இப்ப நான் பேசவா வேணாமா? பேசவா? அசிங்கமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? தலையில் அப்புறம் நோ வேல். நைட்டு டின்னர் தான். அப்பா ஹாய் சொல்லு. முடியாது. அஸ்லின் வந்து பல்லவர சந்தைக்கு வந்திருக்கோம். மூவி பிளான் கேன்சல் ஆகி சந்தை பிளானுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு மேடம் எல்லாமே பசிக்கு கூட அளவே இல்லை எனக்கு. பலூனா வேணுமா வேணாமா? ஏன் டோரிமோனு என்ன ஹோட்டல்ல இருக்கும்? என்ன ரோடு இது? வண்டலூர் ரோடில் டேஸ்டி ட்ராவல் ரோடில் வந்து இப்போ டின்னர் சாப்பிட்ருக்கோம். மேடம் வந்து பால் குடிச்சிட்டு இருக்காங்க, பசி. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான். இதோட இந்த vlog வந்து நான் முடிக்கணும். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் காமிக்கிறேன். நான் பேசுகிறது கேட்குமான்னு தெரியல. வந்தது தான்.